This is my Bible. I am what it says I am. I can do what it says. Today I will be taught the word of God. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமையா சாப்டர் 29 and verse 11. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் ஆங்கிலத்திலும் தமிழும் நான் வாசிக்கிறேன். Praise the Lord. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. Praise the Lord. Amen. Praise the Lord. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த மாதத்திலே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். Praise the Lord. நமக்கு வருகிற நினைவுகளைப் போல ஆண்டவருக்கும் நம்மை குறித்த அநேக விதமான நினைவுகளை கொண்டவராக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். Praise the Lord. ரிசர்ச், ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு ஏறக்குறைய 6200 நினைவுகள் நம்மை சூழ்ந்து போகிறதாம். எத்தனை? 6200 தாட்ஸ். 6200 நினைவுகள் நம்முடைய நினைவுகளை அது கடந்து போகிறதாம். 6200 தாட்ஸ். இதில் 95% they are repetitive thoughts. மறுபடியுமாக யோசிக்கிற நினைவுகள் தான் 95% என்று சொல்லுகிறார்கள். 5% தான் புதிய நினைவுகளாம். இது ரிசர்ச் சொல்லுகிறது. இந்த 95% வருகிற ரெப்படேட்டிவ் தாட்ஸ், மறுபடியுமாக வருகிற நினைவுகளிலே 80% நெகட்டிவாக தான் இருக்கிறதாம். 20% தான் பாசிட்டிவாக சாத்தியக்கூறுள்ள நினைவுகளாக இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி சொல்லுகிறது. எதையெல்லாம் குறித்து ஒரு நாளிலே நினைக்கிறோம்? அனாலிட்டிக்கல் தாட்ஸ், பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுவது, எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பது என்ற அந்த ஆலோசனை சிந்தனைகள் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய நினைவுகளே வருகிறதாம். பல நினைவுகள் இமோஷனலாக இருக்கிறதாம். உணர்ச்சி வசப்பட்ட நினைவுகள், சந்தோஷம், கோபம், வெறுப்புகள் போன்ற நினைவுகள் நம்மை நோக்கி வருகிறதாம். There are reflective thoughts. நாம் எதிர்காலத்தை குறித்த சிந்தனைகளை நாம் மறுபடியுமாக நம்மை நோக்கி யோசிக்கிறோம். நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கும்பொழுது கொஞ்சம் அங்கங்கே ஆவிக்குரிய நினைவுகளும் இருக்கிறதா. நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நாம் எப்படி வளருகிறோம், நம் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, கர்த்தருடைய காரியத்திலே எப்படி இருக்கிறோம் என்ற நினைவுகள் நமக்குள்ளாக வருகிறதாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரத்துக்கு போகிற மிருகங்களைப் போல அநேக நினைவுகள் வந்து கொண்டே இருக்கிறதாம். அப்போ நமக்கே இவ்வளோ நினைவுகள், இவ்வளோ கேட்டகரிஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கும்பொழுது, இன்றைக்கு எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்?
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். ஹல்லேலூயா. அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது நமக்கு. லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்படி எதிர்பார்ப்பு? இந்த வாரத்தில் என்ன எதிர்பார்ப்பு? நான் யாரை சந்திக்க போகிறேன்? இந்த மாதத்தில் நான் என்னுடைய வேலை எப்படி இருக்கிறது? இவையெல்லாம் நமக்கு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அண்ட் எல்லாம் நமக்கு இருதயத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் இருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் ஏராளம். அவைகள் எல்லாம் வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் தீமைக்குரியவைகள் அல்ல. இந்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. nothing to do evil to us. நமக்கு தீமை செய்கிற நினைவுகள் கர்த்தரிடத்திலே இல்லை. நமக்கு சமாதானத்தின் முடிவை கொடுக்கும் நினைவுகளை கர்த்தர் நினைக்கிறாராம். இந்த நேரத்திலே உங்களை குறித்து யார் நினைக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், the thoughts that God thinks about us, he knows it. நினைப்பது என்பது ஒன்று, நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து கொள்வது என்பது இன்னொரு அனுபவம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? I know the thoughts about you, but I know what I am thinking about you. உங்களை குறித்து நான் எப்படிப்பட்ட நினைவுகளை நான் நினைக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம் இருதயத்திலே வைக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களை குறித்த திட்டம், நம்முடைய குடும்பத்தை குறித்த திட்டம், நம்முடைய வேலைகளை குறித்த திட்டம், பிள்ளைகளை குறித்த திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் மறக்கவில்லை, நான் அதை அறிந்திருக்கிறேன். ஐ நோ. உங்களை குறித்த சமாதானத்தின் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். The Lord knows all the thoughts about us in his mind. It is not just an observation, but it is an intimate foundational knowledge about us. ஏதோ நம்மை அவர் மேலோட்டமாக பார்க்கிற பார்வை அல்ல. ஆண்டவர் ஆழமாக நம்மோடு கூட நெருங்கி உங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால், நான் சொல்லுகிறேன், கவலையும் பாரமும் நம்மை விட்டு அகன்று போகும். When I know that God knows about me, என்னை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார், என்னை குறித்த நோக்கம், என்னை குறித்த நினைவுகள், நம்மை குறித்த அவருடைய முடிவுகளை அவர் தினந்தோறும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே, I become very light. நான் மிக லகுவாக மாறுகிறேன். என் மேல் பாரம் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆமேன். எனக்கு தெரியும், கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். I know that God knows. அவருடைய நினைவுகளிலே நான் இருக்கிறேன். இதை கர்த்தர் அறிவார். ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows everything. நம்முடைய ஏற்ற தாழ்வுகள், நம்முடைய போக்கு வரத்து, நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவர் முன்பாக இருந்தே கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What does God know about us? உங்களை குறித்த நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, அவர் எதையெல்லாம் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார்.
What all does God know about us? 5 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைத்து ஆண்டவர் நம்மை குறித்து எதையெல்லாம் அறிந்திருக்கிறார். நான் வேதத்தை அலசி ஆராய்ந்த பொழுது 5 இடங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். I know. நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே அவர்களுக்கு நான் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர்களுக்கு தருவேன். எத்தனை பேருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பிருக்கும் முடிவு உங்களுக்கு வேணும்? ஆமேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த மாதத்தில் எக்ஸ்பெக்ட். தீமையாக அதை கர்த்தர் முடிக்க மாட்டார். கர்த்தர் அதை சமாதானமாக கர்த்தர் நமக்கு முடித்து தருவார். வாக்குத்தத்தத்தை தந்தவர் கர்த்தர். அவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 5 பேரை குறித்து கர்த்தர் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். முதலாவதாக he says, I know Abraham. ஆபிரகாமை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், I know Moses. மோசேயை நான் அறிவேன். மூன்றாவதாக I know Aaron. ஆரோனை நான் அறிவேன். நான்காவதாக செனக்கிரீபை நான் அறிவேன். ஐந்தாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நான் அறிவேன். I know the Israelites. Very very unique statements of God. எல்லாரையும் அறிந்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட 5 பேரை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவர் மிகவும் ஒப்பற்ற விதத்திலே சொல்லுகிறார். 5 பேரை அவர் நினைவு கோரும்போது 5 சிந்தனைகளை தருகிறேன். முதலாவதாக I know Abraham. ஆபிரகாமை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? I know Abraham's faithfulness. ஆபிரகாமுடைய உண்மை வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவதாக when he says I know Moses, I know the friendship of Moses. மோசேயினுடைய உறவை நான் அறிந்திருக்கிறேன். மூன்றாவதாக when he says I know Aaron, ஆரோனை அறிந்திருக்கிறேன். I know the frustrations. ஆரோனுடைய மன அழுத்தங்களை நான் அறிந்திருக்கிறேன். நான்காவதாக I know Sennacherib. I know your foes. உங்களுடைய எதிரிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐந்தாவதாக I know the Israelites. I know their fears. அவங்களுடைய பயங்களை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை குறித்து நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்முடைய உண்மையை அறிந்திருக்கிறார். அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவை அறிந்திருக்கிறார். நம்முடைய மன அழுத்தங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிரிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், Genesis chapter 18. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Genesis chapter 18 and verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். I know Abraham. ஆண்டவர் தேவ தூதர்களோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தை. இந்த 18ஆம் அதிகாரத்திலே 3 பேர் ஆபிரகாமுடைய வீட்டை தேடி வருகிறார்கள். அந்த அதிகாரத்திலே சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக தேவதூதர்கள் வந்தார்கள். அதுதான் சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிறார். whatever he thinks about Abraham, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார் என்பதை வெளியரங்கமாக சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆபிரகாம் என்னவென்றால் தனக்கு பின்வரும் வீட்டாரையும் அவன் நீதியும் நியாயத்தையும் செய்து ஆண்டவருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய உண்மைத்தனம்,
ஆபிரகாம் கர்த்தரை எப்படி பணிந்து கொள்கிறார்? The faithfulness of Abraham. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாமை குறித்து அறிந்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, திஸ் வாஸ் த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ் டு ஏப்ரஹாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய கடைசி கன்ஃபர்மேஷன். இப்போ 12ஆம் அதிகாரம், இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் குறித்து கொண்டு வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஐ வில் மேக் யூ a great nation, உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாப்டர் 13 verse 15, நீர் பார்க்கிற இந்த பூமியை முழுவதும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் கொடுப்பேன். 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 15:4, ஆண்டவர் அவனை பார்த்து, உனக்கு உன் கற்ப பிறப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், உன்னுடைய மனைவியின் கற்பத்திலிருந்தே ஒரு மகனை நான் தருவேன். 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 17ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனத்தில் 16ஆம் வசனத்தில், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இப்போ 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எத்தனை வருடங்கள்? ஏறக்குறைய 24 வருடங்கள். ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கு பிறந்த வரைக்கும் 24 years. அவ்வப்போது கர்த்தர் அடிக்கடியாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போ வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. மாதம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம், ஆனால் வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆண்டவர் அதை மறுபடியுமாக கன்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருக்கிறார், அதை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களை பாருங்கள், நமக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு ப்ராமிஸ் நிறைவேறலைன்னா அடுத்த ப்ராமிஸ்க்கு போயிடுவோம், இது நமக்கு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லிவிட்டு 24 வருடங்கள் அவனை காத்திருக்க செய்தார். காரணம் என்னவென்றால், அவனுடைய உண்மையை சோதித்தார், அவனுடைய உண்மையை அவர் அறிந்து கொண்டார். நாம் இன்றைக்கு அவருக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தது. சில நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பாக நாம் நிறைவேற்றுவோம். we become a God. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். ஆகார் மூலியமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கலாம். she manufactured one son. இஸ்மவேலை அவங்க உருவாக்குனாங்க, அவன் பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டான். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தார், ஆபிரகாமுடைய உண்மையை பார்த்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற உங்களுடைய விசுவாசம், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது, நீங்கள் செய்கிற எல்லாவற்றின் உண்மையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு சிலர்லாம் ஒருவேளை போன வாரத்தில் என்ன சொல்லியிருப்பீங்க, கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு நாள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? Our faithfulness always grows when we wait on the Lord. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திலே காத்திருந்து அவருக்காக காத்திருட வாழ்க்கையில் பாருங்கள், விசுவாசம் மிகவும் பலன் அடைகிறது. Faith always grows when you are waiting on the Lord.
ஆண்டவரினுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அவர் செய்வார், கர்த்தரின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று அறிந்து காத்திருக்கிறதிலே நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். 19 வசனம் நான் வாசித்தேன் இல்லையா? ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். ஒவ்வொரு நாளும் என்ன எதிர்பார்த்தாங்க? நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், நமக்கு கர்த்தர் ஒரு குமாரனை தருவார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை தருவார், என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். எதிர்பார்ப்புகள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் சொன்னார், ஐ நோ, இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தந்திருக்கிறேன், இதை நிறைவேற்றுவேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய உண்மையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் பார்க்காமல் போகலாம், ஆனால் இருதயத்திலிருந்து கர்த்தரை விசுவாசத்தோடு ஆபிரகாமை போல நீங்கள் தேடும்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஐ நோ ஏப்ரஹாம், ஆபிரகாமை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் ஆபிரகாமுக்கு தருவேன். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, கர்த்தர் நம்மை குறித்து என்ன அறிந்திருக்கிறார். யாத்ராமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 33, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஐ வாண்ட் அண்டர்லைன் தட் வேர்ட். அந்த வார்த்தையை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை அறிந்தேன், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஐ நோ மோசஸ், ஐ நோ யூ பை நேம். இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நான் எப்படி அறிவேன்? உங்களுடைய பெயரை நான் அறிவேன். ஐ நோ யோர் நேம். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்வீங்க, ஆண்டவர் என் பெயரை அறிந்திருக்கிறார்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மோசேயை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே தான் நான் சொன்னேன், God knew the friendship of Moses. மோசேயினுடைய நெருக்கமான நட்பு உறவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் அவரோடு கூட இன்னும் நெருக்கமாக, when you come closer and closer to him, அவருக்கு மிகவும் நெருக்கமாக வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ நோ மோசஸ், ஐ நோ யூ. இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் மிகவும் கர்த்தருக்கு தூரமாக இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துலேருந்து தூரமாக இருந்து ஜெபிக்கிறது என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ரேயர். அவர்கிட்ட கொஞ்சம் தூரமாக தான் இருப்பேன், கிட்ட போக மாட்டேன் கர்த்தர்கிட்ட. பிரச்சனை, தூரத்துலேருந்து ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு பதில் தருவார். இது ஒரு ஜெபம். ஆனால் இன்னொரு ஜெபம் இருக்கிறது. அதை தான் மோசேயுடைய வாழ்க்கையிலே, மோசே சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார். கவனிச்சிங்களா? 17ஆம் வசனத்தில், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே, according to the word that you have told. அநேக இடத்துல, ஒரு 4-5 இடங்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, மோசே என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் செய்தார். எவ்வளோ பெரிய அனுபவம்! நான் சொல்கிறத கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேருக்கு செய்வார்? அவர் யாரை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறாரோ. கும்பலில் ஒருத்தர் ஏதோ ஜோம் பண்ணாங்க, அவருக்கு அப்படி கொடுத்துருங்க ஆசீர்வாதம், அப்படி அது வேற. ஆனால் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் போகும்போது, மோசே வந்திருக்கிறார், மோசே என்னோடு கூட பேச வந்திருக்கிறார். He is very close to me. I will do whatever he tells me.
மோசேயினுடைய வார்த்தையின்படியே நான் அவனுக்கு செய்வேன். 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து பாவம் செய்தார்கள். ஆண்டவருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. God was angry. கர்த்தர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன். I want to destroy this people, Moses. உன்னை கொண்டு நான் வேறு ஒரு ஜனத்தை நான் உருவாக்குவேன். மோசே போய் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்காதீங்க. அப்போ எதிரிகள் என்ன சொல்லுவார்கள்? எப்படி உம்முடைய ஜனத்தை நீங்கள் அழிக்க முடியும்? நீங்க உம்முடைய ஜனத்தை நீங்கள் மன்னியுங்கள். ஏன்னா கர்த்தர் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்லுகிறார்? என் தூதனை அனுப்புகிறேன், நான் உங்களோடு வரமாட்டேன். I will send my angel but I will not come. மோசே விடல. ஆண்டவரே, எப்படி நீர் தூதனை அனுப்பிவிட்டு நீர் சும்மா இருப்பீர்? நீர் வர வேண்டும், உம்முடைய ஜனத்தை நீர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்கள், God always knew the friendship Moses had with God. நீங்கள் வசனங்கள்லாம் நமக்கு நேரம் இந்த வசனம்லாம் வாசிக்கிறதுக்கு God listened to Moses. மோசேக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். ஒரு இடத்துல வசனம் சொல்கிறது, என் நண்பனை போல முகமுகமாய் அவனோடு கூட பேசுவேன். என்னாகமத்திலே வாசிக்கிறோம், I speak to Moses mouth to mouth. நேராக மோசேயோடு பேசுவேன். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்! நான் சொல்லுகிறேன், ஆகஸ்ட் மாதத்தில் இந்த அனுபவத்தை கர்த்தர் தந்து நமக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் சொல்ல வேண்டும், இவரா? ஓ கம், என்ன சொல்ற? நீ சொல்றபடியே நான் செய்கிறேன். எல்லா சொல்றபடியும் கர்த்தர் செய்ய மாட்டார். டாம், டிக், ஹாரி யார் சொன்னாலும் செய்ய மாட்டார். மோசையை பற்றி தான் சொல்றாரு. மோசை சொன்னா நான் செய்வேன். மோசே கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார், நான் அதை செய்வேன். எப்படி? கோ க்ளோசர், கோ க்ளோசர். அவரிடத்தில் அருகையிலே he had his friendship. ஒருவேளை இந்த மாதத்திலே நீங்கள் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், ஆண்டவரே நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் செய்வார். இது உண்மை, இது ஒரு அனுபவம். அதை சோதித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு நான் செய்யும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். மோசஸ், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நான் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். ஆனால் நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? ஃபர்கிவ், என் குடும்பத்தை மன்னிங்க, என் பிள்ளைகளை நீங்கள் மன்னிங்க கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள், இந்த ஜனத்தை தெரியாமல் கொண்டு வந்துட்டேன். இவர்களுக்கு பெயர் வச்சிடறார் கர்த்தர், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டிஃப் நெக். ஃபிசியோதெரப்பி தான் பண்ணணும் போல் அவங்களுக்கு. எவ்வளோ பேருக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறது? ஸ்டிஃப் நெக், அந்த கழுத்து வணங்கவே வணங்காது. இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன். மோசே சொல்லுகிறான், இல்லை கர்த்தாவே, ஆண்டவரே என் மனைவி இப்படி தான் இருப்பாங்க, மன்னிச்சிருங்க. என் கணவன் இப்படி தான் ஸ்டிஃப் நெக்காக தான் இருப்பார். என் பிள்ளை இப்படி தான் இருக்கான், தயவு செய்து மன்னிங்க. ஆண்டவர் மோசேக்கு கிருபை கொடுத்தார். இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு முன்பாக செல்லும், நான் என் மகிமையை உனக்கு தருவேன். நான் அறிவேன், நான் மோசேயை அறிவேன். மோசேயினுடைய ஃப்ரெண்ட்ஷிப், மோசேயுடைய நட்பை நான் அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, கர்த்தர் நம்மை குறித்து அறிந்திருக்கிற அறிவு. யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 4 and verse 14. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டாகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். லெட் மீ அண்டர்லைன் தட் வேர்ட். அந்த வார்த்தையை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். I know that Aaron can speak. இது மூன்றாவது காரியம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். God was calling Moses. மோசேயை கர்த்தர் அழைத்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக கர்த்தர் மோசேயை அழைத்தார். அப்ப ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது 3ஆம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க
மெதுவாக நீ வாசிக்கும் பொழுது யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் இஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மன அழுத்தம். அவன் இருதயத்தில் எப்படியாவது இந்த ஆண்டவர்கிட்டருந்து தப்பித்து போயிட வேண்டும், எஸ்கேப். சில இடத்துல நம்ம கேட்கும்பொழுது காரணத்துக்கு மேலே காரணம் சொல்லுவாங்க, அந்த காரணத்தில் ஒன்றும் இருக்காது. அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இது பிடிக்கல. சரிதானே? நமக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா நம்ம அதுலேருந்து என்ன சொல்லுவோம், எஸ்கேப், தப்பித்து கொள்வதற்கு எதையாவது ஒன்று சொல்லுவோம். அதில் காரணமே இருக்காது. இவன் பாருங்கள் 5 காரணம் சொல்கிறான். முதல் காரணம் சொல்கிறான் 3 அதிகாரத்தில், நான் ஒருவனே இல்லை. ஹூ ஆம் ஐ? மற்ற இடத்துலலாம் பெரிய ஆள்னு சொல்லுவோம், சில இடத்துல நான் ஒன்றுமே இல்லை, எஸ்கேப் ஆகணும். ஹூ ஆம் ஐ லார்ட்? நான் யார் ஆண்டவரே? அடுத்தது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறான், ஹூ ஆர் யூ லார்ட்? நீர் யார் ஆண்டவரே? போய் நான் சொன்னேன்னா அவங்க கேட்பாங்க, யார் அந்த கர்த்தர்னு கேட்பாங்க. இப்போ 3ஆவது பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது, அவங்க என்னை பின்பற்றி வரலன்னா நான் என்ன செய்கிறது? முதலாவதாக நான் ஒன்றுமில்லை, ஹூ am I. 2வது நீ யார் ஆண்டவரே. 3வது இவங்கெல்லாம் என்னை பின்பற்றி வரலன்னா நான் என்ன செய்வது? 4வது தான் இப்போ நம்ம படிக்கிறோம். 4வது காரணம் சொல்கிறான், ஐ எம் நாட் எலக்வெண்ட். நான் என்னால் பேச முடியாது கர்த்தாவே. எனக்கு என்ன இருக்குதா? திக்கு நாவும் திக்கு வாயும் மந்த நாவும். 10ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அது எப்படின்னு தெரியல. திக்கு வாயி மந்த நாவு, திக்கு வாயி மந்த நாவு. டாக்டர்ஸை தான் கேட்கணும். உண்மையாக மோசஸ் அப்படி கிடையாது. அப்போஸ்தலரில் வாசிக்கும் பொழுது வார்த்தையில் வல்லவனாக இருந்தான் இருக்கு. நல்லா பேசுகிறவன் தான் அவன். எஸ்கேப் ஆகிறதுக்கு கர்த்தர்கிட்ட வந்து எதையாவது சொல்கிறது, ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. நான் திக்கு வாயும் மந்த நாவு உள்ளவன். மோசஸ், I know something. You are very frustrated. நீ மிகவும் மனசோர்வில் இருக்கிறாய். மனசோர்வு, மன அழுத்தம், மன கஷ்டங்கள் நமக்குள்ளாக அழுத்தங்கள் இருக்கும்பொழுது நம்ம என்ன பேசுகிறோன்னே நமக்கு தெரியாது. சில நேரத்தில் நாம் உளறி விடுவோம், சில நேரத்தில் ஆதங்கத்தை கொட்டு விடுவோம், சில நேரத்தில் அதை மறைத்து வேற ஏதாவது பேசுவோம். மோசே பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மோசேயை விடுவதாக இல்லை. கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ அன் அசிஸ்டன்ட். இதுதானே கஷ்டம், உனக்கு பேசுறது தானே கஷ்டம். பட் ஐ நோ சம்திங். முடிவு எனக்கு தெரியும். நீ தான் போக வேண்டும். ஒன்லி யூ ஹாவ் டு கோ. டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். நீ வந்து காரணத்தை சொல்லாதே. ஆரோன் என்னவா நன்றாய், 14ஆம் வசனம் verse 14, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன். Don't complain about your weakness. Don't complain about your work. உன் பலவீனத்தை குறித்து பேசாதே, உன் பெரிய வேலையை குறித்து பேசாதே. I know something. I will give you an assistant. ஆரோன் உனக்கு ஒரு துணையாக உனக்கு நிற்பான். ஆமென். நன்றாக இந்த வார்த்தை நம் இருதயத்துக்குள்ளாக கடந்து செல்லட்டும். ஆண்டவர் உங்களுக்கு உதவியாளரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் அறிவேன் என்று சொன்னவர் உங்கள் பலவீனத்தை அறிந்து, உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனை அறிந்து சொல்லுகிறார், ஐ வில் சென்ட் யூ a help for you. I know Aaron. ஆரோனை அறிந்திருக்கிறேன். ஆரோனை உனக்காக உதவியாக நான் அனுப்புவேன். சில நேரத்தில் நம்முடைய பலவீனங்கள் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது நிறுத்தாது. லெட் மீ ரிப்பீட் தட். God's purpose in our life cannot be destroyed by our weakness. நம்முடைய பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்த்தர் நோக்கத்தை ஒரு நாளும் கீழ்ப்படுத்த முடியாது. ஆண்டவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உதவியை கர்த்தர் எப்பொழுதுமே அனுப்புவார். He will provide strength in your weakness. என்னால் முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது, ஆண்டவரை நான் எப்படி இந்த ஆகஸ்டில் இதை சந்திக்க போகிறேன், என் பிள்ளைகளுடைய விஷயத்திலே எப்படி சந்திக்க போகிறேன், இட் இஸ் நாட் பாசிபிள். ஆளை விடுங்க, வேற யாராவது பார்த்துங்க. கடைசியில் அவன் சொல்கிற இதில் 4 காரணம் சொல்லி பார்த்தான். 5வது என்ன சொன்னா, சென்ட் சம்படி, என்னை விட்டுருங்க,
இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, வேற ஆளை பார்த்துங்க. கர்த்தர் சொன்னார், வேற ஆளை பார்க்க முடியாது, நீ தான் போகணும், நான் உன்னை பலப்படுத்துவேன். ஐ நோ ஏரன், உன்னோடு பிறந்த சகோதரனை உனக்கு அனுப்புவேன், அவன் உனக்காக பேசுவான். நீ பேசதானே முடியாதுன்ற, நீ பேச தேவையில்லை. உன் பலவீனத்தை இன்னொரு பலத்தால் உன்னை இடக்கட்டி உன்னை நடத்துவேன். ஆகஸ்ட் மாதத்திலே சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது, என்னால் முடியாது, இதை கர்த்தர் இந்த பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லும்பொழுது, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆரோனை அனுப்புவார். கர்த்தர் சொல்லுகிறார், ஐ நோ a help for you, எனக்கு ஆரோன் என்ற ஒருவனை தெரியும், அவனை உனக்காக அனுப்புவேன். நான்காவதாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரம், ஐசையா சாப்டர் 37. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 37 அதிகாரம், அந்த அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். This is the 4th time God says I know. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக நான் நினைக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். 37 அதிகாரம் 28 வசனம். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதையும் அறிவேன். சின்ன வார்த்தை தான், ஐ நோ. நீ எங்கே இருக்கிற, உன்னுடைய போக்கு, உன்னுடைய வரவு, நீ எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிற காரியத்தை நான் அறிவேன். எல்லாரும் கவனிங்க, ஆண்டவர் இங்கு எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய எதிரியை குறித்து பேசுகிறார். யாரோ ஒருத்தரை பார்த்து நீ காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிரியினுடைய போக்கு, உன் எதிரி இருக்கிற இடம், உன் எதிரி வருகிற வருகை, உன் எதிரி உனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு வருகிறானா, நம்முடைய ஆஃபீஸில் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறார்களா, அவர்கள் நமக்கு விரோதமாக சதி செய்கிறார்களா, கர்த்தர் சொல்லுகிறார், எதிரிகள் இருக்கிற இருப்பு, எதிரிகளுடைய வரவு, எதிரிகளுடைய போக்கு எனக்கு விரோதமாக கொந்தளிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வீட்டுக்கு சென்று 2 ராஜாக்கள் 18 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா, கிங் ஹெசேக்கியா, எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக அசீரிய ராஜாவாகிய இந்த ராப்ஷகே என்ற ஒரு ராஜா, செனகெரிப் என்ற ஒரு கமாண்டர் எதிராக வருகிறார். பயமுறுத்தும் கடிதத்தை கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்கள், உங்கள் ராஜாவை நம்பாதே, டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் கிங். எதிரிகள் என்ன செய்தார்கள், அங்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குழப்பி அவர்களை ராஜாக்கு விரோதமாக எழுப்புவார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு சத்துரு? கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சத்துருவை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ தீஸ் எனிமீஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எப்படிப்பட்ட எனிமி என்றால், நம்மோடவே இருந்து ஜனங்களை நமக்கு எதிராக செய்கிற ஒரு சத்துரு. நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம கூட சாப்பிடுவாங்க, ஆனால் என்ன செய்வார்கள், நம்முடைய ஜனங்களையே நமக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துரு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், டைரக்டாக அந்த செனகெரிப்பை பார்த்து பேசுகிறார். அதான் செனகெரிப் தான் 37 அதிகாரத்தில், ஓ செனகெரிப், ஐ நோ வேர் யூ ஆர், ஐ நோ யூ ஆர் கம்மிங், ஐ நோ யூ ஆர் கோயிங், ஐ நோ தட் யூ ஆர் பாயிலிங் டுவர்ட்ஸ் மீ, ஐ நோ எவ்ரிதிங். நான் உன்னை நிறுத்துவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கேருந்து இந்த வியாதி வருகிறது, எங்கேருந்து பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனை எங்கே இருக்கிறது? எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு ஒரு பிரச்சனை, திடீர்னு அது வருகிறது, திடீர்னு போகிறது, நமக்கு எதிராக சத்துரு கொந்தளிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கு எதிராக கொந்தளிக்கிற, உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த செனகெரிப் என்றும் சத்துருவை நான் அறிந்திருக்கிறேன். ஐ வில் ஹேண்டில். ஆமென். என்ன நடந்தது? என்ன எதிர்பார்ப்பை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார்? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம், 2 Kings chapter 19. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கிறேன். 32 வாசிக்கிறேன். 2 Kings chapter
19 verse 32. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. ஆமென். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தன் வழியாய் திரும்பி போவான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எனிமி எனக்கு தெரியும், உங்கள் சத்துரு எனக்கு தெரியும். ஒருவேளை சின்ன வியாதியாக இருக்கலாம், சின்ன பண கஷ்டமாக இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொன்றுக்கு பின்பாக ஒரு எதிரி இருக்கிறான். ஒவ்வொருக்கு பின்பாக ஒரு செனக்கிரிப் என்ற ஒரு எதிரி இருக்கிறான். வந்து வீட்டினுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக, இருதயத்தில் இருக்கிற நிம்மதியை கெடுக்கும்படியாக he always disturbs us. நம்ம எப்பொழுதும் நம்முடைய அமைதியை குலைத்து போடுகிற இந்த செனக்கிரிபை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், ஐ நோ செனக்கிரிப், இவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இதை விசுவாசிக்கணும். இந்த சத்துரு என் வீட்டிற்குள்ளாக பிரவேசிப்பதில்லை. ஆமேன். அவன் ஒரு நாளும் அம்புகள் எய்வதும் இல்லை. 33ஆம் வசனம், அவன் வந்த தன் வழியே திரும்பி போவான். ஆமேன். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே வருகிற செனக்கிரிப், உங்களுக்கு எதிராக ஜனங்களை தூண்டி விடுகிற இந்த செனக்கிரிப், அவன் வந்த வழியே திரும்பி போவான். விசுவாசியுங்கள். காரணம் 34ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்கும் எதிர்பார்க்கும் முடிவு. What is the end God gave King Hezekiah? நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். I know the enemy. You don't try to fight with the enemy. நீங்கள் சத்துருவோடு கூட நீங்கள் போராட அவசியம் இல்லை. நான் உங்களுக்காக போராடுவேன். ஆமென். I know செனக்கிரிப். அந்த செனக்கிரிப் என்ற எதிரியை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 1-2 சொல்லலாம், ஒரு டசனில் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நிறைய சொல்லுவார். இவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறார்கள். வேலை செய்கிற இடத்துல சத்துரு இருக்கிறார்கள், நாம் இருக்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் சிங்கத்தை போலவும் பாம்பை போலவும் சத்துருக்கள் நமக்கு எதிராக வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களுக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை, அவர்கள் வந்த வழியே திரும்பி போவார்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். நான் அறிந்திருக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்திருந்தார். கர்த்தர் மோசையை அறிந்திருந்தார், கர்த்தர் ஆபிரகாமை அறிந்திருந்தார், கர்த்தர் ஆரோனை அறிந்திருந்தார், கர்த்தர் செனக்கிரிபை அறிந்திருந்தார். யாத்ராகமத்தின் புத்தகம், புக் ஆஃப் எக்ஸடஸ் 3 and verse 7, இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெனசிஸ் 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஐ நோ த அஃப்ளிக்ஷன்ஸ். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போகிற பாதைகளை கர்த்தர் அறிந்திருந்தாராம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட பாதைகள், என்ன நடக்கிறது? அவர்கள் கான்ஸ்டன்ட்டாக, தொடர்ச்சியாக அவங்க வாழ்க்கையில் இருந்தது பயம், எப்பொழுதுமே திகில். நன்றாக வேலை செய்தார்கள் எகிப்து தேசத்திலே, ஆனால் இருதயத்திலே எப்பொழுதும் பயந்து கொண்டே இருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் சாப்டர் 1, அந்த அதிகாரத்தின் முதல் அதிகாரம், யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? பலுகி ஏராளமாக பெருகி பலத்திருந்தார்கள். அவர்கள் வளர்ந்து வளர்ந்து வளர ஆரம்பித்தார்கள். 12ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பிரச்சனைகள் எப்போ வருகிறது?
யோசித்து பார்த்தீங்களா? பிரச்சனைகள் எப்போ வந்தது நமக்கு? எப்போது சத்துரு வந்து நம்மை நெருக்குகிறான்? எப்பொழுது நாம் பிரச்சனைக்குள்ளாக செல்கிறோம்? நான் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்கள் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் நம்மை வந்து சேரும். கவனிக்கிறீங்களா? எப்பொழுது கர்த்தர் நம்மை பெருக ஆரம்பிக்கிறாரோ, நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறது, நல்ல ஒரு ஸ்டெப்பு நமக்கு தெரிகிறது, அங்கேருந்து ஒரு பெரிய கண்ணுனால் சத்துரு பார்ப்பான், எகிப்தியன் பார்ப்பான். ஈஜிப்சியன் அதை பார்த்து என்ன செய்கிறான்? அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார். அதான் 12ஆம் வசனம். அவர்களை ஒடுக்கினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தர் நம்மை பெருக செய்வார். ஆமென். The more they start touching you, the more you will start growing. சும்மா நம்மளை விட்டால் நம்ம அப்படியே இருந்துருவோம் அந்த ஆசீர்வாதத்தில். ஆனால் நம்மளை கை வச்சுட்டாங்க, உங்கள் மேலே எகிப்தியர் கை வச்சுட்டாங்களான்னு நீங்கள் நினச்சிங்க, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வரப்போகிறது. அதுதான் பைபிளுடைய ஃபார்முலா, வேதத்தினுடைய சூத்திரம், வேதத்தினுடைய பிரின்சிபிள் அதுதான். என்றைக்கு ஒரு சத்துரு நம்மை தாக்க ஆரம்பிக்கின்றானோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற துன்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். 2:24-25 யாத்ராமம் 2ஆம் அதிகாரம் 24-25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். சில நேரத்தில் ஜெபிக்க முடியாது, சில நேரத்தில் பாட்டு பாட முடியாது. ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற வேதனைகள் எப்படி வெளியே வரும்? பெருமூச்சை போல வரும். மூச்சு விடுகிறதல்ல, அது என்ன மூச்சாகிறது? சையிங், பெருமூச்சு விட்டார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், நீங்கள் படுகிற பாடுகளை காண்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார் தெரியுங்களா? உங்கள் பெருமூச்சை கேட்கிறார். இதை படித்த போது யோசித்து பார்த்தேன். 24ஆம் வசனம், 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை, சத்தம் கேட்குது, ஜபம் கேட்குது, பாட்டு கேட்குது, எதையும் கேட்குறாரா? பெருமூச்சு விட்டீங்களா? இதை என்ன செய்ய போகிறேன், இப்படி பெருமூச்சு விட்டு இது வந்துடுச்சா எனக்கு? கர்த்தர் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். அவர்களை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் அவர்களை விடுவித்தார். 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அவருடைய கூக்குரல் அவர்களுக்கு வந்தது. ஆண்டவர் சொன்னார், ஐ நோ the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எதிர்பார்ப்பிற்கும் முடிவை அவர்களுக்கு நான் தருவேன். 5 காரியங்களை நாம் இந்த காலையிலே தியானித்தோம். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த நினைவுகள் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கான நினைவுகள் அல்ல. இட் வாஸ் நாட் ஃபார் ஈவில். 5 பேர், ஆபிரகாம், மோசே, ஆரோன், செனக்கெரிப், கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லாருக்கும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுத்து அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆண்டவர் அவருடைய உண்மையை பார்த்தார், அவருடைய நட்பை, உறவை கண்டார், அவருடைய எரிச்சலையும் மன அழுத்தத்திலையும் கர்த்தர் கண்டார். எதிரிகளையும் அறிவேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படும் பொழுது அவங்க பயத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தரும்படியாக. எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நீர் தந்திருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றும். ஆமேன். இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கவனித்தேன், இப்போ கொஞ்சம் கவனிங்க. எரேமியா 29:11. ஐ நோ த தாட்ஸ். உங்களை குறித்த நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவர் உங்களை குறித்த நினைவு, தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் உண்மை, நீங்கள் கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணுறீங்க.
ஆண்டவரை உண்மையாக எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும் நீங்க உண்மையா இருக்கிறீங்க, இனி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசேயை போல, ஆபிரகாமை போல, ஆரோனை போல, இஸ்ரவேல் ஜனங்களை போல சத்துருவை அறிந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை தரப்போகிறார். God is going to give you a big victory. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதியும். தேவனே, என்னை ஆசீர்வதியும். என் மேல் உன் கரத்தை வையும் கர்த்தாவே. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீர் எனக்கு தருவீராக. எனக்கு கர்த்தர் வைத்திருக்கும் ஒரு திட்டத்தை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து விட்டு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் எங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு நன்றாக தெரியும். என்னுடைய ஏற்ற தாழ்வுகள் உமக்கு நன்றாக தெரியும். என்னுடைய மன அழுத்தங்கள் உமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதியும். எனக்கு 100க்கு 100 என்னை ஆசீர்வதிப்பீர். என்னுடைய நம்பிக்கை நீர்தான் கர்த்தாவே. என்னுடைய ஆசீர்வாதம் நீர்தான் கர்த்தாவே. என்னுடைய புகலிடம் நீர்தான் கர்த்தாவே. உம்மை நான் நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய வாழ்க்கையில் என்னை அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, அதிக நாட்களாக நான் இதற்காக காத்திருக்கிறேன், இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசேயை நினைவு கூர்ந்தீர், ஆரோனை நினைவு கூர்ந்தீர், ஆபிரகாமை நினைவு கூர்ந்தீர், சத்துருக்களை அழித்தீர், இஸ்ரவேலருடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்தீர். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை உண்மையுள்ளது. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் பேரில் இருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறீர். ஒன்றும் தீமைக்கான நினைவுகள் அல்ல, எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையாக சமாதானமாக நீர் முடிப்பீர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த பகுதியிலே கர்த்தருடைய சமாதானம், சமாதானத்தோடு கர்த்தர் முடிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே எங்களை அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சமாதானத்திலே எங்களை நடத்தும். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதியும். பிள்ளைகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதியும். உம்முடைய சட்டைகளால் எங்களை மறைத்து வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் எங்களை விலக்கி காத்தருளும் கர்த்தாவே. இந்த மாதத்தில் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிற அடையாளங்களையும் நாங்கள் காணும்படியாக எங்களை குறித்த நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.